மகாவிஷ்ணுவை பொறுத்தவரை அவர் ஆன்மீகத்தை பேசினாலும் ஆன்மீகத்தை பேசக்கூடியவர்களுக்கான பொறுமையும் அமைதித்தன்மையும் அவரிடத்தில் இல்லை என்பதைத்தான் என்னால் கூற முடியும். ஏனென்றால் ஆன்மீகம் என்பது பிற மனிதர்களுக்கு மரியாதையையும் கண்ணியத்தையும் தர சொல்கிறது. ஆன்மீகம் என்பது பேசக்கூடியவர்கள் பணிவையும் பொறுமையும் கற்றுத்தருகிறது. ஆனா ஆன்மீகத்தையும் திருவள்ளுவருடைய திருக்குறளையும் நாலடியாரையும் அதே போன்று பல்வேறு நம்முடைய தமிழ் பண்பாட்டின் அடையாளத்தை பேசும் பொழுது அவரிடத்திலே பணிவில்லாமல் ஒரு மாற்றுத்திறனாளியிடத்தில் மரியாதை குறைவாக நடப்பதும் அவருடைய கல்வியை கேள்விக்குறியாக்குவதையும் ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே வேளையில் ஆன்மீகத்தை பேசுவதே கூடாது என்று இங்கு தவறாக தமிழகத்தினுடைய அரசும் திமுக ஆட்சியும் தவறான முறையில் மாணவர்களிடத்தில் ஒழுக்க பயிற்சி இல்லாமல் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலே குடித்துவிட்டு ஆசிரியர்களை அடிக்கக்கூடிய நிலை இருப்பதனால் ஆன்மீகம் அவசிய தேவை மாணவர்களுக்கு இருக்கிறது. கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் நம்மை தண்டிப்பான் என்ற பயம் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் நிச்சயமாக திருந்துவார்களே தவிர வெறும் ஆசிரியர்களோ அல்லது தங்களுடைய பெற்றோர்களோ திருத்தி விடுவார்கள் என்ற நிலை இருக்குமேயானால் தமிழகம் மிகப்பெரிய சீரழிவை சந்திக்கும். அதனால் ஆன்மீக போதனை என்பது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கண்டிப்பாக பள்ளிக்கூடங்களில் தேவை. அது நிச்சயமாக அரசு பள்ளிக்கூடங்களிலும் இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் கருத்து. அது முழுக்க முழுக்க இந்து மதத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. அனைத்து மதங்களுடைய நல்ல கருத்துக்களையும் நாங்கள் ஏற்கிறோம். அது இந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஒட்டி இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதே போன்று திருமாவளவனுடைய இந்த ஊடக நாடகம் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. முதலில் மதுவிலக்குக்காக மகளிர் மாநாடு என்று சொன்னார். அதுல அனைத்து கட்சியும் இணைப்பேன் என்று சொன்னார். அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா, நாங்க மதுவிலக்குக்காக அந்த மக்களை அழைக்கக்கூடிய அதே நேரத்தில் திமுகவையும் நாங்கள் அழைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். மதுவிலக்கை கொண்டாட வேண்டும் என்று நினைத்தால் அது திமுகவோடு சேர்ந்து கொண்டாடலாம். மதுவிலக்கை எதிர்க்கணும்னு நினைத்தா திமுகவோடு சேர்ந்து அதை இணைக்க முடியாது. ஏன்னா அவர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள். அப்ப ரெண்டாவது ஒரு ஸ்டேட்மெண்ட். மூணாவது என்ன சொல்றாருன்னா, இவருக்கு நெருக்கடி திமுகவிலிருந்து வந்த பிறகு இந்த 2026க்குள் மதுவிலக்கை திமுக அமல்படுத்தி விட்டால் 100 விஜய் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, திமுக ஆட்சி மீண்டும் வரும் என்று சொல்கிறார். நான்காவது நாள் என்ன சொல்றாருன்னா, அதாவது மதுவிலக்கை உடனடியாக நிறுத்த முடியாது, அதை படிப்படியாகத்தான் குறைக்க முடியும். முதல் நாள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வித்தியாசம். 5வது நாள் என்ன சொல்றாருன்னா, நான் தமிழக முதல்வரை பார்த்தேன், அவர் படிப்படியாக மதுவிலக்கை குறைப்பதற்கான எண்ணம் இருக்கிறது, அதே நேரத்தில் நிர்வாக சிக்கல் இருக்கிறது, நிச்சயமாக கூடிய விரைவில் நாங்கள் அதற்கு தீர்வு காண்போம் என்று சொல்லிவிட்டார். அப்ப சொல்லிட்டாருன்னா எதுக்கு நீங்க மதுவிலக்குக்காக மாநாடு நடத்துறீங்க என்ற கேள்வி வருகிறது. அதை விட ஒரு பெரிய நகைச்சுவை என்னன்னா, திமுக சார்பில் இருந்து RS பாரதியை நாங்கள் அனுப்புறோம், DKS இளங்கோவனை நாங்கள் அனுப்புறோம் சொன்னா, யார் கொள்ளக்காரன் திருடனோ அவனை எதிர்த்து போராட்டம் நடத்துறோம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் மேடையில வைக்கிற மாதிரி மதுவை எதிர்த்து ஒரு மாநாடு என்று சொல்லி அந்த மதுவை ஆதரிக்கிற ஆட்சி நடத்துகிற திமுகவுடைய நிர்வாகிகளே கொண்டு மேடையில் வைத்து விட்டால் அப்ப மது ஒழிப்பு மாநாடு என்பதை மக்களை மடையர்களாக்கக்கூடிய மாநாட்டை திருமாவளவன் நடத்துகிறார். இது பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. பட்டியல் சமூகத்தை தொடர்ந்து முட்டாள்களாக ஆக்குவதற்கு திருமாவளவன் செய்யக்கூடிய முயற்சி ஒரு காலத்திலும் பட்டியல் சமூக மக்கள் ஏமாற மாட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சி பட்டியல் சமூக மக்களை படிப்புள்ளவர்களாக, கல்வியறிவு உள்ளவர்களாக, சமூகத்தையும் தேசத்தை முன்னேற்றக்கூடியவர்களாக வர வேண்டும் என்று நினைக்கிறோம். அதற்காக தொடர்ந்து பாடுபடுகிறோம். திருமாவளவன் போன்றவர்கள் தன்னுடைய சுயலாபத்திற்காக இது போன்ற கழிவு அரசியலை, இழிவு அரசியலை செய்வதை நிறுத்திக் கொள்ளாவிட்டால், பாரதிய ஜனதா கட்சியை மதவாத கட்சி என்று சொல்லக்கூடிய இந்த தொடர் பிரச்சாரத்தை நிறுத்திக் கொள்ளாவிட்டால் இவர்களுடைய பாசிசத்தை, திருமாவளவன், ஸ்டாலின் போன்றவர்களுடைய பாசிச அரசியலை தோலுறுத்தி காட்ட நாங்கள் தயங்க மாட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.